முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு இன்னும் சிறை கதவுகளுக்கு பின்னே விடியலுக்காக 7 பேர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். கால் நூற்றாண்டுக்கும் அதிகமாக பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கான போராட்டங்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தேர்தல் பரப்புரைக்காக சென்னை வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டு மூலம் படுகொலை செய்யப்பட்டார். 1992ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு குழு பூந்தமல்லி தடா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த தடா நீதிமன்றம் 1998ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட 26 பேருக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தடா நீதிமன்றம் 26 பேருக்கு மரண தண்டனை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 1999ஆம் ஆண்டு நளினி, சாந்தன், முருகன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய 4 மட்டும் மரண தண்டனையை உறுதி செய்தது. ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இவர்கள் 7 பேர் தவிர மற்ற 19 பேரையும் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. 4 தமிழக ஆளுநரிடம் 1999ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி கருணை மனுக்களை தாக்கல் செய்தனர். 4 கருணை மனுக்களையும் தமிழக ஆளுநர் நிராகரித்தார். கருணை மனுக்களை ஆளுநர் நிராகரித்த நடவடிக்கையை 1999ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 2000ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவை நளினியின் மரண தண்டனையை ரத்து செய்ய பரிந்துரைத்தது. இதனை ஆளுநர் ஏற்றார். இதனைத் தொடர்ந்து பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய 3 கருணை மனுக்களை பரிசீலிக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு தமிழக அமைச்சரவை பரிந்துரைத்தது. ஆனால் 3 கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் நிராகரித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து 3 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கிலிட தேதி குறிக்கப்பட்டது. இந்த முடிவை எதிர்த்து தமிழகம் போர்க்கோலம் பூண்டது. தமிழக சட்டமன்றம் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி கூடி 3 தூக்கு தண்டனையை ரத்து செய்யுமாறு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. மரண தண்டனையை ரத்து செய்ய கோரும் 3 மனுக்கள் உச்சநீதிமன்றம் சென்றது. மனுக்களை 2012ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. 3 மரண தண்டனையையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் மாநில அரசு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்வது குறித்து முடிவெடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது. இதையடுத்து 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கான தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது. தமிழக அரசின் தீர்மானத்தை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றம் சென்றது. சிபிஐ விசாரித்த வழக்கில் மாநில அரசு தன்னிச்சையாக குற்றவாளிகளை விடுவிக்க முடியாது என்றும் மத்திய அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 6ஆம் தேதி தனது தீர்ப்பை அறிவித்தது. 7 விடுதலை தொடர்பாக தமிழக அரசே முடிவெடுக்கலாம் என தெரிவித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரைக்கலாம் என்றும் கூறியது.